ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இல்லை மச்சான் அரிகேஷ், நாளைக்கு கிரவுண்டுக்கு வா, விளையாடும். இல்லை பெட்டும் போல் அவங்களே கொண்டு வரட்டும். சரிடா, வைக்கிறேன். என்னோட அடித்தேன், அந்த புதையில சுமத்த கோல் அடித்தேன். என்னென்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், அந்தி வாக்கிலே போங்க, ஆக்களும் அவரும் இருக்க மாட்டாங்க. என்னென்னா அந்த சேர் வீட்டை மட்டும் தாண்டி அவங்க போயிருக்காங்க. என்னடா வரேன்னு சொன்னாங்க, இந்த காணும். அவங்களுக்கு நீ ஸ்கூலில் கிளாஸ் போடா, லேட்டாகி வருவாங்க. அடே உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? இல்லைடா. அன்றைக்கி காட்டுக்கு போட ஸ்கூல் பொடியும் போயிருக்காங்க, சாரோட வீடு தனி தான் போயிருக்காங்க. அன்றைக்கி ஸ்கூலில் வந்து சார் கேட்டுட்டு இருந்தாரு. இல்லைடா, தெரியல. தம்பி, நம்ம கிளாஸ் பண்ணி நினச்சிக்கண்ணீங்களா? இல்லை, என்ன பார்க்கல. அடே மச்சான், என்ன அவன் வார மாதிரி இல்லை, வாவே பணிய போ. சரிடா, வா போ. என்னடா அவங்களை இன்னும் காணா, நேற்று மாதிரி வரமாட்டாங்களோ இன்னைக்கும். அவனுக்கு கிளாஸ் போகலடா, இந்த நாள் இதே தான் இருக்காங்க. அடே நான் நேற்று சொன்னேன்னா அவங்க காட்டுக்கு போனாயேன்னு, அவங்க வந்துட்டாயடா. அப்படியோ?
என்னடா இன்னும் பேசணும் கூப்பிட்டு பேசாமே உட்காந்துருக்க? ஒரு சின்ன விஷயம்டா. அது எப்படி? அது ஒன்றும் இல்லைடா. அட என்னடா இவன் சொல்ல மாட்டான் bro, நம்ம போவோமா? இருங்கடா, கொஞ்சம் இருங்க. என்னடா அப்படி உங்களுக்கு? மச்சான், சின்ன புதையல் ஒன்று இருக்குடா, அதை எடுக்கணும்டா. அட உனக்கு என்ன பைத்தியமா? நீ கிரவுண்ட்ல சொன்னதை கேட்டு நீயும் அவன் காட்டுக்கு போக போறியா? அடே, அவன் அனுப்புனதே நான் தான்டா. அட என்னடா சொல்ற? அடே நீங்கள் 2 பேரும் என்னடா பேசுகிறீங்க? சரி வாங்களே, வெளியே போய் பேசுவோம். என்னது வெளியே கூப்பிட்டேன் நீ சொல்லுவே? அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அதை சொல்லணும். அடே எனக்கு ஒரு எல்லாம் விலங்கல்டா, சொல்லி தொலைங்கடா என்னன்னு. இங்க பாரு யாரு வாரான்னு. அடே நீங்கள் என்னடா இங்கே செய்கிறீங்க? உங்கள்கிட்ட விஷயம் மட்டும் கைத்த கொண்டாந்து கேட்டுட்டு இருக்கோம். பொடியன் என்ன விஷயம் மாட்டி? அடே உனக்கு தெரியாதடா, அன்னைக்கு ஆற்றுல வச்சு. அன்னைக்கு ஆற்றுல வச்சு பாதியில் போனியே அதா? ஆமா ஆமா அதுதான் கதை போல, சொல்ல என்னன்னு. அடே கோலண்டு வருது, யாருன்னு பாரு. ஹலோ, எங்கடா இருக்க? இரு, கொஞ்சம் இரு வரேன். அடே மச்சான், கொஞ்சம் இரு, மேலே கொஞ்சம் போயிட்டு வரேன். எதுக்கு வர சொன்னேன்? ஒரு சின்ன விஷயம் இல்லைடா. என்ன விஷயம்? ஒரு சின்ன புதையல் விஷயம் ஒன்று இருக்குடா, அதை பற்றி பேசத்தான் வந்திருக்கேன். மொட்டையா புதையல் மட்டும் சொல்லியிருக்க, என்ன விஷயம்னு சொல்லு. அடே, எங்கள் அண்ணன் தான்டா சொன்னால் அந்த ஆலமர கிடங்குன்னு ஒரு இடம் இருக்காமே, அது உனக்கு தெரியுமா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனே, எங்கள் அண்ணன் தான் சொன்னானே. யார் யார் எடுக்க போகிறோம்? அத்தான் நீயும் கவினும் இருக்கீங்களே, போயிட்டு எடுங்க. வரேன், எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். அப்போ சுவர்த்தனே, எல்லாம் சரித்தானே? அப்போ சரி, எடுப்போம். இப்போ எல்லாரும் ஏன்டா ஏன் மூஞ்ச பார்த்து படிச்சுக்கிறீங்க? அப்போ என்னடா நீ செஞ்ச வேலையை கைத்தட்டி சிரிக்க சொல்கிறியா? அதுதான்டா இப்போ போய் சாகு போ. அடே என்னடா எல்லாரும் இப்படி வெட்டுறீங்க? அடே இப்போ என்ன தெரியுமா கதை? இவன் அவனுங்களோட டீலெல்லாம் பேசிட்டு இப்போ நம்ம கதையை சொல்லிட்டான் தானே. இப்போ இவன் நல்லாவே மாட்டிக்கிட்டான். இவன் மாட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கும் சேர்த்து அப்படிக்க பார்க்குறான் பாரு. ஐயையோ, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ. நமக்கு மோதியே புதையல் இருக்க விஷயத்தை யாரும் சொல்லிடா. அட இதெல்லாம் யாரும் அவன்கிட்ட சொல்லியிருப்பா? நான் நினைக்கிற மாதிரி அவங்க அண்ணன் தானே சொல்லியிருக்கணும். கடைசியாக இப்போ என்ன தான் சொல்கிற? தூக்கிடுவோமா? அவனை தூக்குறே பெரிய விஷயம் வச்சான். அவன் அண்ணன் தான் கொஞ்சம் கேஸ் பார்த்துக்கலாம். எந்த வந்தாலும் இப்போ நான் ஆலமரம் கடைக்கு வர சொன்னேன், அங்கே வச்சு அவனை முடிச்சிடுவோம். அடே அவங்க பங்கு தருவாங்கடா. பங்கை தந்து கிழிப்பானுங்க. அடே அவங்க நம்ப மேத்தண்டா, காசு கஷ்டப்படுறாங்கடா. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை, நீ தான் சொல்கிற. சரி நீ யோசிச்சு சொல்ல. உன் கதையை கேட்டதுக்கு பச்சை சட்டை காய்ச்சல படுத்துட்டான். நிஜத்தில் கூப்பிட்டு போனால் செத்தே போயிடுவானா இருக்கும். அடே அப்பெல்லாம் ஒன்று நடக்காடா, நீ சும்மா இருறேன். சட்டை நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
என்னமோ பேசுகிறீங்க, சரி செய்யலை பார்ப்போம். அடே அவங்க தான் கோல் எடுக்கிறாங்க. என்ன வேண்ட? அவங்க கோல் அடிப்பாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நிற்க சொல்கிறாங்க. அதான் தெரிஞ்ச கதை. சரி, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கோ. என்னடா மழை வேற பெய்யுது, விளையாடல போல. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து மழை பெய்யுது, விளையாடல போல. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் இப்போ உங்கள் வாழ்க்கையில் விளையாட போகிறாங்க, அது தெரியாமல் இவர் போய் விளையாட போகிறாராம். என்ன இன்னும் கோல் வந்திருக்குமே உங்களுக்கு? என்னடா உங்கள் பாயா இல்லை வேற என்ன? என்னடா பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு? அப்படி என்ன சொன்னானுங்க அவனுங்க ஃபோனில் அவனுக்கிட்ட? சத்தமே இல்லாமல் ஆறா நீ பட்ட போதே ஒன்று இருக்கு போல. உங்களுக்கு புதையல் தானே வேணும், இந்த வந்துருச்சு. அடே அவனுங்க எங்கடா இருப்பானுங்க? அடே இவன் என்னடா இங்கே இருக்கான்? நான் தாண்டா வர சொன்னேன். இப்போ அவனுங்க எங்கடா இருப்பானுங்க? சத்தம் கேட்குது, வராங்க போல. என்னடா மயில் வீட்டுக்கு வந்தோமா எல்லாரும் சோகமாக இருக்கீங்க? புதையல் எடுக்க வந்திருக்கோம், ரொம்ப சிரிச்சுக்கிட்டுங்கடா. ஆலமர கடனுக்கு வந்தாச்சு. புதையல் எங்கே இருக்குன்னு சொன்னேன். அதான் மேலே தாண்டா இருக்கு. சரி அபிலாஷ், போவோம் மேலே. அபின், அந்த மம்முட்டி எடு. அடே நீங்கள் எல்லாம் இப்போயே வராங்க, நான் கூப்பிட்டு அன்னைக்குவாங்க, சரியா? அடே என்னடா இவனுங்க பாட்டுக்கு வந்தானுங்க, கூப்பிட்டு போயிட்டானுங்க. நடுக்காடு வேற, என்னடா பண்ணுறது? இதாண்டா பார்வை. அப்படியே கொஞ்சம் கவனமாக வாங்களே. சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கோம், பார்த்து சொல்லு இத்தான் இடமானு. அப்படியே அங்கே தான் எங்கள் அண்ணன் ஃபோனில் காட்டினான்.
சரி அபிலாஷ், நீ போய் பாருவே. ஹலோ அண்ணே, நான் கபிலாஸ்ட ஃப்ரெண்டு பேசுகிறேன். சின்ன சீனொன்று ஆயிடுச்சு அண்ணே. புதையல் எடுக்கிறேன்னு கபிலாஸை கூப்பிட்டு வந்து இந்த அடித்து போட்டானுங்க அண்ணே. காட்டுலுக்கு அவசரமாக டக்குன்னு வாரீங்களா? அல்ல பொக்க பல்லொன்று வைக்கிறீங்களா? அடே குணா, எனக்கு தெரியும்டா முதல்ல இது ஓதலையாக தான் இருக்கும்னு. ஏன்டா சும்மா இருக்கவனை பிடிச்சி காட்டு கூட்டி போய் மண்டை உடச்சிருக்கீங்க? வைத்தியம்மா போய். அவன் என்ன அவன் சொந்த தம்பியா? செத்து போன மாதிரி கேட்குற. சொந்த தம்பி இல்லை, சொந்தக்கார தம்பி ஓய். சரி சரி, சேப்பில் அவன்கிட்ட போயிட்டு புதையல் ஒன்று இருந்துச்சான்னு கேட்டு கோல்னு தாவே. நீ எப்படா பொட்டரை விற்கிற பிஸ்னஸில் இருந்து புதையலுக்கு இறங்குன? அவன் ஏன் ஃபோனுக்கு நீ என்ன பண்ண மெசேஜாக எனக்கே தெரியாமல் பார்த்துட்டு உன் அடியாட்டே போய்ட்டு டீல் பேசியிருக்கான். அப்படியால அவன், ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. சரி இரு, நான் கேட்ட ஒரு கோலன்னு தரேன். அடி சின்னவன், ரவீனுக்கும் தர்சனுக்கு கோல் நடியே. அடடே அந்த அன்னைக்கு கோல் அடிச்சு அந்த அண்ணன் வராது. அப்புறம் மண்டை வலிலாம் எப்படி இருக்கு? நேற்று நைட்டு கொண்டு வந்ததோனே இப்போ தான் முடிச்சிருக்காள் போல பொடியை. தேவையில்லாம் எழுதுனடா அவனுக்கு. சும்மா இருக்க இல்லாமல் புதையல் எடுக்க போகிறேன், மண்ணாங்கட்டி எடுக்க போகிறேன், இப்போ மண்டையை உடச்சி வந்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, என்னடா சொல்கிறது உங்களுக்கு? நீ ஏசி வேலை இல்லை. அத்தானே படித்து சொன்னேன், கேட்காம போயிட்டு மண்டையை பொழந்துட்டு வந்து நிற்கிறேன். அடே எனக்கு தெரியுமாடா அவன் கூட்டிகிட்டு போய் இப்படி செய்வாங்கன்னு. இவன் செஞ்ச வேலைனால இன்னும் 3 பேர் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க. அதுக்குன்னு தம்பி பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறது இவங்களுக்கு? நீ அப்போ தம்பி அன்றைக்கி எனக்கு கோல் எடுத்தீங்க. ஆமாண்ணே. சரிடா, புதையல் எடுக்க தானே இப்போ அங்கே போனீங்க. இப்போ உங்கள் 2 பேரில் அவன் சொல்லி புதையலை பார்த்துருக்கணும் தானே. இப்போ அங்கே புதையல் இருந்துச்சா இல்லையா? என்னடா 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க? சொல்லி தொலைங்கடா.